I go once again, telling you, bro. Don't underestimate me, 'cause here I go, yo. Here I go once again, telling you, bro. Don't underestimate me, 'cause here I go, yo. பாண்டா ரொம்ப நாளா ஆளே காணோம். வெரி லாங் லீவ். எனி டைம் ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி பாண்டா? டெய்லி குளிச்சு பாரு, நீயும் ஃப்ரெஷ் ஆயிடுவ. ஹாய் பேப். ஹாய். சீமிச்சி கஸ்டமர் சர்வீஸ், திஸ் இஸ் பாண்டியன் alias பாண்டா. என் பேரு தமிழா? ஆமா. வாட்ஸ் யுவர் நேம்? லக்ஷ்மி ராமன். லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். ஓ மை காட், நீங்க தானே டிவி ப்ரோக்ராம்ல புருஷனையும் பொண்டாட்டியும் தனித்தனி சோஃபால உட்கார வச்சு பஞ்சாயத்து பண்ணுவீங்களே? புருஷன் கீரைக்காரி கூட ஓடி போயிட்டான், பொண்டாட்டி பால்காரன் கூட ஓடி போயிட்டான்னு. அப்ப கூட கோவமா சொல்லுவீங்களே, இந்த மாதிரி 4 புருஷன் கூட இருந்தேன்னா எப்படிமா உன் புருஷன் உன் கூட இருப்பான்? So hilarious. I'm a big fan of you, லக்ஷ்மி madam. ராமநாதன். Oh, I'm very sorry, madam. What's your problem? பார் நிக்க மாட்டேங்குது. பாருக்கு போனா யாராலையுமே நிக்க முடியாது. ஹலோ, பேட்டரி பார் சார். ஓ, பேட்டரி பாரா? வீக்கா இருக்கும், மாத்திருங்க. சீமிச்சி கஸ்டமர் சர்வீஸ், திஸ் இஸ் பாண்டியன் alias பாண்டா. போண்டா இல்ல மேன், பாண்டா. சார் 2 சிக்கன் சூப்பு, ஒரு பிரான் சூப்பு. ஏன் உங்களுக்கு ரத்த பொரியல் வேண்டாமா? அதுவும் ஒரு பிளேட். முட்டாள், இது ஒன்று சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இல்ல. சீமிச்சி கஸ்டமர் சர்வீஸ், போன கிழவை. சீமிச்சி கஸ்டமர் சர்வீஸ். சார் எனக்கு அர்ஜென்ட்டா யூரின் போணும். அதை ஏன் என்கிட்ட சொல்ற? உங்க கம்பெனி தானே மூச்சா போச்சு. டேய், அது மூச்சா போச்சு இல்லடா, சீமிச்சி. ஐ அம் கோயிங் ஃபார் a tea break. நல்லா கெட்ட வார்த்தையில திட்டலாம்னா இதை ரெக்கார்ட் வேற பண்றானுங்க. Thank you gentleman. ஹலோ, தங்க புஷ்பா ரியல் எஸ்டேட்ஸ்ல ஒரு 50 ஏக்கர் இருக்கு, வாங்கிக்கிறீங்களா? கிண்டி கிட்ட 100 ஏக்கர் இருக்கு, நீ வாங்கிக்கிறியா? ஓ, அந்த விகே ராமசாமி இடமா சார்? இல்லடா, எம்ஏஎம் ராமசாமியோடது. கிண்டி ரேஸ் கோர்ஸ், குதிரையெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்குது. ஷூட் பண்ணிடுவாரு, போன கிழவை. கம்ப்ளீட் வேஸ்ட் ஆஃப் டைம். கீப் த சேஞ்ச். இது கல்யாணத்துக்கு ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்திருக்கியா? அப்ப எனக்கு சத்தியமா கல்யாணமே வேணாம், டார்ச்சர் பண்ணாத. ஹலோ, எதுக்குமா நீ ஆம்பளை குரல்ல பேசுற? ஹலோ, நான் அப்புறம் கூப்பிடுறேன், வாங்க. சார். கேன் ஐ ஹேவ் a light please? யா சார். என்ன சார் இவ்வளோ லென்த்தா இருக்கு? டாக்டர் டெய்லி ஒரு சிகரெட் தான் குடிக்க சொல்லியிருக்காரு. வாட் டு டூ? ஹலோ, டாஸ் யார் வின் பண்ணா? சார், கீப் மீ போஸ்டட். ஐம் கார்த்திக் சார். சோ வாட்? இங்க புதுசா வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கேன் சார். பண்ணிக்கோ. காலையில இருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கேன் சார். அப்ப வேலையே பார்க்கலையா நீ? ஓகே, ஐ நீட் நோ இன்ட்ரோடக்ஷன். ஐ எம் பாண்டா. பாய். சார், உங்க ஃபோன் செம்ம ஸ்டைலா இருக்கு சார். அப்ப நான் ஸ்டைலா இல்லையா? ரெண்டும் சார். பிளாக்பெரியா? என்னது பேக்ல சொரியா? இல்ல, பிளாக்பெரியான்னு. யா, வெரி எக்ஸ்பென்சிவ். Q10. ஓ சார், நம்ம 2 பேரும் ஒரே ஃபேமிலி ஆயிட்டோம் சார். அப்படியா? அப்ப நான் எங்க வீட்டு கரண்ட் பில் எல்லாம் இனிமே நீ கட்டிடுறியா? இல்ல சார், நானும் பிளாக்பெரி தான் சார். ஓ சார், கேன் ஐ ஹேவ் யுவர் நம்பர் சார்? ஓ நம்பர் சொல்லு, போர் அடிச்சா கால் பண்றேன். 9626908208. சார், சேவ் பண்ணலையா? இங்க பண்ணிட்டேன். சார், ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களா? இல்லை, எனக்கு வேறு வேலையெல்லாம் இருக்கு. அப்போ ஈவினிங் ட்விட்டரில்? ஈவினிங் குவார்ட்டரில் இருப்பேன். யார் இவன்? கனவுகள் தேங்கிய கண்கள், கருத்து சொல்ல துடிக்கும் உதடுகள், பார்ப்பதற்கு பட்டணத்து ஆள் போல் இருக்கும் இவன் இந்த பட்டிக்காட்டுக்கு பஸ் டிக்கெட் கூட எடுக்காமல் வர காரணம்? லெட்ஸ் கோ பேக். இங்கிருந்து 235 கிலோமீட்டர் தள்ளி போனா அங்க உனக்குன்னு ஒரு மகாலட்சுமி இருப்பா. அவதான் உன் எதிர்காலமே. ஜோசியர் சொன்ன இந்த 235 கிலோமீட்டர் இதுதான். இங்க நான் தேடி வந்த மகாலட்சுமி எங்க? ஒருவேளை நான் தேடி வந்த மகாலட்சுமி இதுதானோ? வலி 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 வலி. சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். மேடம், வாட் இஸ் தி ப்ராப்ளம்? டெலிவரி. வைத்த பார்த்தா அப்படி தெரியலையே. இவங்களுக்கு பா. இங்கயா? வலிக்குது பாட்டி. பாட்டி, இந்த வயசுல உனக்கு டெலிவரி? அட கூறு கட்டவனே, எனக்கு இல்லடா, இங்க வாரு. 11 மாசமா இருக்கும் போல இருக்கே. இவங்க ரொம்ப நேரமா பிரசவ வலின்னு துடிச்சிட்டு இருக்காங்க. இங்க இந்த ஹாஸ்பிடலுக்கு கார்ல போனா கூட 2 மணி நேரம் ஆகும். இப்போ என்ன பண்றது? வலிக்குது பாட்டி. அங்கே பாருங்க. ஸ்டாப் 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 ஸ்டாப், ஆட்டோ ஸ்டாப். இப்ப பாருங்க மேடம், அட் அ டைம்ல தாயையும் குழந்தையும் நான் காப்பாத்தி காட்டுறேன்.
அட பாவி, என்னாச்சு? சுகப்பிரசவம், தாயும் சேயும் நலம், சக்சஸ். எப்படி? எல்லாம் நம்ம ரோடு கண்டிஷன்ஸ் அப்படி. இந்த மாதிரி ரோட்ல எல்லாம் பேஷண்ட் தூக்கி உள்ளார போட்டுக்கிட்டு ஆட்டோவை டாப் கியர்ல தூக்குறீங்கன்னு வைங்க, சும்மா குலுக்கல்லையே கல்யாண பொண்ணு கூட குழந்தை பிறந்துரும். ஆட்டோ பின்னாடி பிரசவத்துக்கு இலவசம்னு எழுதி வச்சிருக்காங்க தெரியுமா? அதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு இவ்வளவு நாளா புரியல, ஆனா நான் கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கிறேன். என்ன பாட்டி? என்ன தம்பி, பேரம் பிறந்திருக்கிறா. ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்கு எடுத்துட்டு போ. நீயே ஒரு பேர் வைக்கிற. நானே பேர் வைக்கணும். ஓகே, ஆட்டோல பிறந்ததுனால மீட்டர்னு வைங்க. மீட்டர். நீ ஏன் 3 தடவை காதுல சொல்லி காதுல தான் சொல்லணும். சொல்லிட்டா போச்சு. ரொம்ப பெருசா இருக்குது. அடுத்த சைடே தெரியுது. மீட்டர் மீட்டர் மீட்டர். அட இங்க இல்ல, இங்க. இங்கயா? மீட்டர் மீட்டர் மீட்டர். மீட்டர்னு பேர் வச்சால வச்சேன், ஸ்ட்ரைட்டா வாயிலே சூடு வைக்கிறானே. கிளம்புங்க கிளம்புங்க. தம்பி, என் மூத்த பொண்ணு முழுகாம இருக்கா. ஆட்டோ எடுத்துட்டு கொஞ்சம் வீட்டு வரைக்கும் வரீங்களா? லாரி எடுத்துக்கிட்டு உன் குடும்பம் மேலே ஏற்றேன். போமா, ஹெல்ப் பண்ண பிரச்சனை பண்ணிக்கிட்டு போமா. நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரா இருக்கீங்க. தேங்க்யூ மேடம். அம்மா, உங்க வீடு எங்க? இருக்கிறவனுக்கு ஒரு வீடு, இல்லாதவனுக்கு தமிழ்நாடு. சரி சரி, வேலை எங்கேயாவது பாக்குறீங்களா? இது வரைக்கும் பார்க்கல, ஆனா கூடிய சீக்கிரம் பார்க்கலான்னு தான் வந்திருக்கேன். அப்படின்னா என் கூட வரீங்களா? இல்ல இல்ல, என்கிட்ட செக்ரட்டரி வேலைக்கு வரீங்களான்னு கேட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ. அது யாரு? எஸ் டியர். மேடம், இது யாரு? உங்க சிஸ்டரா? இல்ல, என்னோட ஒரே ஒரு டாட்டர் அபி. டாக்டரா? நாம தேடி வந்த மகாலட்சுமி இவதானோ? எப்படியாவது மடக்கிற வேண்டியதான். சரவணா. சரவணா. யாரு? இங்க வா. என்ன சரவணான்னு கூப்பிட்டது நீங்க தானே? நான் தான். என் பேர் அதான். உங்களுக்கு எப்படி தெரியும்? பேர் மட்டும் இல்ல, அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி. இப்ப நீ இன்டர்வியூ போயிட்டு இருக்க. எல்லாத்தையும் எப்படி கரெக்டா சொல்றீங்க? நான் சொல்லல, உள்ள இருக்க பச்சி சொல்லிச்சு. உள்ள இருக்க பச்சி சொல்லிச்சா? நேத்து சாப்பிட்ட காடை இன்னும் உங்களுக்கு சரிக்கலையா? உன் வாயை திறந்தாலே கிண்டலும் கேலியும் கொஞ்சம் விளையாடுங்கிறது எனக்கு தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல உள்ள இருக்கிற கிளி உன் எதிர்காலத்தை பிட்டு பிட்டு வைக்க போகுது. ஆடா பாவிகளா, 6 அறிவு உள்ள மனுஷனோட எதிர்காலத்தை ஒரு அறிவு உள்ள கிளி கிட்ட போய் ஒப்படைக்கிறீங்களா ஐயா? அதையும் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் முன்னாடி உட்கார்ந்து சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? நான் இன்டர்வியூ போறேன். என்ன பெரிய ஃபைல், பெரிய இன்டர்வியூ. ஐயோ, அட பாவி, ஜாவா விழுந்துச்சேடா. ஐயா ஐயா, அறிவு இருக்காயா உனக்கு? பல வருஷமா பரீட்சையில கோட்டடிச்சு, அதுக்கு எங்க அப்பா என்ன போட்டு அடிச்சு, அதுக்கப்புறம் நான் பிட் அடிச்சு பாஸ் பண்ணி சர்டிபிகேட் வாங்கிட்டு இன்டர்வியூக்கு போனா அத புடிக்க குப்பை தொட்டிக்குள்ள போட்டியா? நான் வேலைக்கு போறதுல உனக்கு என்னடா பொறாம? ஐயோ, மறுபடியும் வேலை வேலைன்னு என்ன போட்டு கொல்றியே. இன்னும் கொஞ்ச நாள்ல உன் கீழே 1000 பேர், 1,00,000 பேர் வேலை செய்ய போறாங்க. என்னய்யா சொல்ற? ஒரு மாசம், ஒரே மாசம் இந்த தமிழ்நாட்டு ஜனங்க தொடர்ந்து உன் மூஞ்சிய பாத்துக்கிட்டு இருந்தா உன் ரேஞ்சே எங்கேயோ போயிரும். அதுக்கப்புறம் உன் பின்னாடி ஒரு படையே வரும். ஒரு மாசம் தொடர்ந்து தமிழ்நாட்டு ஜனங்கள் என்னோட முகத்தையே பாத்துக்கிட்டு இருக்கிறதா? பாவையா அவங்க. அதெல்லாம் எப்படியா நடக்கும்? என்ன அப்படி கேட்டுட்ட? நீ தாராளமா டிவியில் நடிக்கலாமே. முதல்ல ஒரு டிவி ஸ்டேஷன்ல போய் சேரு. எந்த டிவில சேரலாம்? ஒரே வெயிலா இருக்கு, நாளைக்கு போறேன். வெளியதான் வெயில்னா டிவி ஸ்டேஷன்ல குளு குளு ஏர் கண்டிஷன் ரூம்ல நாற்காலில கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து வாய்க்கு வந்துட்டு பேசு. வாய்க்கு வந்தபடி பேசினா வாய்க்கு ஏதாவது வந்துடாத. ஒண்ணும் ஆகாது, கிளம்பு. உன் பின்னாடி ஒரு படையே வரும். சரி, உங்களுக்கு நான் கட்டணமா ஏதாவது கொடுக்கணுமா? நீயே பார்த்து கொடு. நீங்க பாக்குறதுக்கே ஒன்னு கொடுக்கறேன், வச்சுக்கங்க. தேவையில்லாம எனக்கே கொடுத்து போயிட்டான். ஹலோ. Yes sir. Give us the most expensive room here. TDS journey. இதுக்கெல்லாம் கூட TDS பிடிப்பாங்க? உன் ஆங்கில அறிவை பார்த்து நான் அசந்து போய் நிக்கிறேன்டா. லைட்டை போடு. நான் 98 மார்க்ல. இங்கிலீஷ்லயா? டோட்டலா. எவ்வளவு பழைய ஜோக்கு. வாவ், வாட் இன்டர்ஸ்டெல்லர் டெக்கரேஷன். ஏய், இது பாத்தியா? தார்லயே மனுஷன் மாதிரி ஒரு சிலை செஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா வாய் செய்யும்போது தார் தீந்து போச்சு போல இருக்கு. அதான் அந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. ஆமா. மாமாவா? அப்ப கேர்ள்ஸ் எல்லாம் கூட்டி வந்திருக்கீங்களா? ஆல்பர் தான் கொடுங்க, நாங்களே செலக்ட் பண்ணிக்கிறோம். இவர் என் தாய் மாமா. நாய் மசாஜ் பண்றவரா? நாய் மசாஜ் பண்ணுவேன், மேலெல்லாம் ரத்தம் வழியும். மாமா, நீங்க எப்படி இங்க? இந்த ஹோட்டல்ல நான் தான் ஜிஎம். இதுக்கு முன்னாடி மும்பைல தானே நீங்க பானிபூரி வித்துட்டு இருந்தாரா? இல்ல பாண்டா, பேல்பூரி வித்துட்டு இருந்தாரா? ஏய் மாமா, நீங்க கோச்சிக்கிறீங்க. மும்பை ஹோட்டல்ல ஜிஎம்மா இருந்தார். சரி, கோவா சுத்தி காட்டு. சுத்தி காமிக்கிறேன். உங்க அப்பா 10 பைசாவும் 10 பைசாவும் ஒட்டிக்கிட்டு இருக்கான்னு பார்த்து எச்ச தொட்டு பிரித்து அதுக்கப்புறமா பிச்சைக்காரனுக்கு போடுவார். உனக்கு மட்டும் எப்படி இவ்வளோ பணம்? கிங் சூட்டு 1000 ரூபா டிப்ஸு. ஏன் அவனை பார்க்குற? அது வந்து அங்கிள், நாங்கள் வந்து விஜய் டிவி சூப்பர் சிங்கரில் கலந்துக்கிட்டேன். அதில் எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிது. 20 lakhsக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டும் 10 lakhs கேஷும் கொடுத்தாங்க. அதில் தான் இப்படி நாங்கள் ஜாலியாக. வெரி குட். நல்லா பாடுவியா? எங்கே ஒரு 2 வரி பாடு. மறந்துட்டேன். பரவாயில்ல, பாடு. ஐயோ
ஆனந்தமே நெஞ்சுக்குள்ள ஆரம்பமே. சரிப்பா நான் கிளம்புறேன், சாயங்காலமா பேசுவோம். என்ன நெத்தியில வைக்கிற போட்ட கையில வச்சுட்டு இருக்கான்? இத பார்த்தா எப்படி இருக்குது? ரத்தம் குட்டுற மாதிரியே இருக்கு. அதுதான் எனக்கும் வேணும். கிளைமாக்ஸ்ல வர ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மாதிரியே இருக்கேன். பாடியையும் அதே மாதிரி ஆக்கிக்கலாம். அபி, மா, thank God. Are you all right? I'm all right, ma. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அபி கால்ல விழுந்து மன்னிப்பு கேளுங்கடா. நீங்களும் ஃபைட் பண்ணீங்களா? என்ன இப்படி கேக்குறீங்க? அப்ப இங்க வேற யாராவது ஃபைட் பண்ணாங்களா? இவன் ஏதாவது ஃபன்னியா பண்ணானா? நீங்களா அவங்கள அடிச்சீங்க? என்ன அபி நீ கேக்குற? உனக்காக தானே ஃபைட் பண்ணேன். 10 பேரை புரட்டி புரட்டி அடிச்சு, அதுல 8 பேர் ஸ்பாட்லயே எஸ்கேப். 2 பேர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாங்க. அதான் உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கலான்னு கூட்டு வந்தேன். ஐயோ, இவ்ளோ blood. அது ஒண்ணும் இல்ல, கடப்பாறையால அவன் குத்திட்டான். அதை உருவி போட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகி போச்சு. வலிக்கல? வலி 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 வலிங்கிறாங்களே, அது என்னன்னு உனக்கு தெரியுமாப்பா? வலினா என்னன்னு உனக்கு தெரியாது? எனக்கும் தெரியாது, இங்க பரம்பரைக்கே தெரியாது. கடப்பாறையில குத்தி கூட உனக்கு வலிக்கல? அது ஏதோ குண்டூசில குத்துற மாதிரி இருந்துச்சு, எனக்கு பெயினே இல்ல. கண்டிப்பா? சத்தியமா இல்ல. கொஞ்சம் காட்டு. இந்த வச்சுக்க. என்னப்பா தைப்பூசத்துல அழகு குத்துற மாதிரி குத்தி இருக்கிற? இப்ப வலிக்குதா? இல்ல. இல்லையா? என்னப்பா இது, லாரியில கியர் போடுற மாதிரி போடுற? இப்போ இல்ல. இப்பவும் வலிக்கலையா? எதுக்காக உள்ளங்கையில இட்லி காட்டுறேன்? இப்ப வாட்சி வலிக்குதா? இல்ல. என்னடா இது? உண்மையை சொல்லு, நீ சிரிக்கிறியா அழுவுறியா? தெரியலையப்பா. காதலித்துப்பார், உன் கையெழுத்து அழகாக இருக்கும். வைரமுத்து சொன்னது. காதலிக்காமலே இருந்து பார், உன் தலையெழுத்தே அழகாக இருக்கும். இதுவும் வைரமுத்து சொன்னதா? இல்ல, இது என் வாய்க்குள்ள போயிட்டு இருக்காரு இந்த முத்து சொன்னது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இது என்ன கையில் வாசகம்? எப்படி இந்நேரத்துக்கு கீழே போட்டிருப்பாங்க, அதை நம்ம கொஞ்சம் மேலேயே பெருசா போட்டுடலாமேன்னு போட்டேன். பாண்டா, நீ ஒரு பீப். பீப் என்றால் கெட்ட வார்த்தையில் திட்டினா அவங்க போடுவாங்க, அதான் நானே போட்டேன். ஹே மம்மி, போடலாங்க. என்ன மேடம் இது? செக்ரட்டரியா வேலை கிடைச்ச உடனே நேரா ஆபீஸ் கூட்டு போய் கையில செக் புக் கொடுப்பீங்கன்னு பார்த்தேன். நீங்க என்னடா மார்க்கெட் கூட்டு வரீங்க. இது என்னடா காஞ்ச புடலங்காயும் கறி போன கத்திரிக்காயும் ஸ்டில்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு ராணி வந்தா அடி. பேங்காக்னு சொன்னீங்களே, அங்க உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கணுமே. அப்பா இருக்காரா? அவர் சின்ன வயசுல இறந்துட்டாரு. எப்படி? அவர் சின்னதா இருக்கும்போது நீங்க பிறந்தீங்க? செக்ரட்டரி. ஓ, இவங்க சின்னதா இருக்கும்போது அவரு புட்டுக்கிட்டார் போல இருக்கு. பரவாயில்ல. இதை தவிர மீச வச்ச பெரியப்பா, ஒத்தக்கை சித்தப்பா, டாடா சுமோல வர்ற தாய் மாமே, முறமாமே, இந்த மாதிரி ரஃப் அண்ட் டஃப் கேரக்டர்ஸ் யாராவது இருக்காங்களா? எங்க குடும்பத்துல ஆம்பளைங்களே கிடையாது. இனிமே நான் இருக்கும்போது நீங்க ஆம்பளைய பத்தி பேசவே கூடாது. அதான் நான் வந்துட்டேனே. இனிமே இந்த நிமிஷத்துல இருந்து உங்க மேல ஒரு துரும்பு பட மாட்டேன். இப்போ பாருங்க மேடம், நான் யாருன்னு காட்டுறேன். அப்பா, பேங்காக்ல இருந்து வந்த குடும்பத்தை கொத்தமங்கலத்துல ஒரு கும்பல் விரட்டுதுன்னா சம்திங் ராங்.